இது என் பையன் வாங்கின காக்டெயிலு. சந்தையில் வாங்கிட்டு வந்தான். ரூ. 1000 கொடுத்தான். அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு. வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போட வேணான்ட்டு போடலை. ஒரு வாரம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வளர்க்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பையனுக்கும் தெரியாது. அவனும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறான். அவனும் சின்ன பையன்தான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, அது மேலே கொஞ்சம் கரையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்து வச்சிட்டான். அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி குளிர ஆரம்பித்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டருங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன டேப்லெட் கொடுக்கணும், என்ன சிரப் கொடுக்கணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணான். அது பிழைக்கிறதுக்காக அவனும் ஸ்கூலுக்கே போகாமல் அதுக்கு அழுதே போயிட்டான். அது கூடயே தான் உட்காந்துருந்தான். அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து அது கூடயே தான் உட்காந்துருந்தான். அது கடைசி வரைக்குமே கண்ணை முழிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. அப்புறம் பார்த்தா செத்து போச்சு. அப்புறம் ரொம்ப அழுதுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூல் போகாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு அப்புறம் மனசு கேட்கல அவனுக்கு. அப்புறமேட்டுக்கு அவனே செடிக்கிட்ட குழியை தூண்டி அதை ஞாபகார்த்தமாக புதைச்சி வச்சான். ஆனால் ஒரு வாரம் வரைக்கும் எங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ சூப்பராக பழகுச்சு. அதோட கூண்டை நாங்கள் தாண்டி போனோம்னா எங்களை கூப்பிடும். கூண்டை திறந்து விட சொல்லி கூப்பிடும். கூண்டுக்கிட்ட மூக்கை வச்சுக்கிட்டு இடிக்கும். அது மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு அவன் கையில் தூக்கிட்டான்னா அந்த ஃபுட்டை பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்கும். உடனே கொடுக்க சொல்லி கத்தும். அதே மாதிரி தரையில் விட்டால் தரையில் இருக்காது. நம்ம ஷோல்ட்ரு மேலே ஏறி உட்காந்துக்கும். இல்லைன்னா மடியில் உட்காந்துக்கும். கீழே விட்டால் கீழே இருக்க மாட்டாங்கங்கும். அதே போல் நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு எங்கேனாவது எட்ட போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே நடந்து நம்மளை கூப்பிட்டு நம்ம மேலே ஏறி நம்ம மேலே உட்காந்துக்கும். கிச்சனில் சமைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கும். நெருப்புக்கிட்ட சமைக்கிறோம், இது எதாவது பறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னுட்டு. ஆனால் அதுக்கு தெரியாதில்ல, நெருப்பு இருக்குது, நம்ம அனல் இருக்குது, சமைச்சிட்ருக்காங்கன்னு. ஆனால் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம மேலே ஏறிட்டு உட்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு வாரம் பழகினாலும் ரொம்ப ரொம்ப பாசமாக பழகிட்டு இருந்தது. நிஜமாகவே அன்றைக்கி ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக போயிடுச்சு. அவனுமே அவ்வளோ வருத்தப்பட்டான். ரொம்ப நேரம் அதை கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அதை குழி தோண்டி அதை எடுத்து மூடி வச்சான். ரொம்ப வருத்தப்பட்டான் ஒரு வாரம் வரைக்கும். ஏன்னா அவன் தான் அதுக்கு ஃபுட்டு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தான்.